Hello guys, welcome to DS Anime. நான் தான் host பேசுறேன். Hi, chalo. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே 2025 எண்டிங்கை நெருங்கியாச்சு. இந்த வீடியோவை நான் டிசம்பர் 31 தான் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி அப்லோட் பண்ணியிருந்தேன்னா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் எப்படி போச்சுன்னு தெரியல, பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் எல்லாருக்குமே செம்ம அமேசிங்கான ஒரு இயரா இருக்கும். ஸோ இப்படி எல்லாருக்குமே அமேசிங்கா இருக்க போற 2026ல ரிலீஸ் ஆக போற தாறுமாறான அனிமேஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் சொல்ல போற எல்லா அனிமேஸ்மே சீக்வல் அனிமேஸ் தான். அதாவது நான் இந்த வீடியோல சொல்ல போற எல்லா அனிமேஸ்க்குமே ஏற்கனவே ஒரு சில சீசன்ஸோ இல்ல ஒரு சில எபிசோட்ஸோ ரிலீஸ் ஆயிருக்கும். அப்படி ரிலீஸ் ஆன எல்லா சீசன்ஸ் அண்ட் எபிசோட்ஸை பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு அமேசிங்கா இருந்த அனிமேஸோட சீக்வல்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற எல்லா அனிமேஸுமே ஒன்னொன்னுக்கும் சளைச்சது கிடையாது. எல்லா அனிமேஸுமே தக்காளி தாறுமாறா இருக்கும். ஸோ உங்களால முடிஞ்சா எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற 1-2 அனிமேஸ் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். மிச்சம் உள்ள எல்லா அனிமேயுமே சின்ன சின்ன அனிமேவா தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஈஸியா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சார் ரைட் கைஸ், வளவள பேசாம 2026ல பார்க்க வேண்டிய அனிமேகளை அப்படியே வரிசை லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே கைஸ், 2026ல ரிலீஸ் ஆக போற அனிமேஸ்ல நீங்க மஸ்டா பார்க்க வேண்டிய ஒரு அனிமேனா நான் ஹெல்ஸ் பாரடைஸை சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஹெல்ஸ் பாரடைஸோட சீசன் 2ன்றது ஜனவரி 11ஆம் தேதியில இருந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஹெல்ஸ் பாரடைஸ் அனிமேன்றது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் அனிமேஸ்ல ஒன்னு. நிறைய பேர் இதை பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்ட் பேரு கபிமாரு. இவன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர்ஸமான நிஞ்சா. இவனை பார்த்து பயப்படாத ஆளே இல்ல. பைப்ல ஏகப்பட்ட கிரைம் பண்ணதுனால இவனை கேப்சர் பண்ணி மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோவை யாராலையுமே சாவடிக்க முடிஞ்சிருக்காது. அதனால நம்ம ஹீரோ மாதிரியே நிறைய கிரைம் பண்ண எல்லாத்தையும் ஒண்ணு அவன் எல்லாரையுமே ஒரு ஐலாண்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த ஐலாண்ட்ல எலிக்சர் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை எந்த கிரிமினல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரானோ அந்த கிரிமினல் மேல சுமத்தப்பட்ட எல்லா பழிகளையும் நீக்கி அந்த கிரிமினலை ஃப்ரீயா விட்டுருவாங்க. சோ நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் அந்த ஐலாண்ட்ல எலிக்சர் ஆஃப் லைஃப் எடுக்கிறதுக்காண்டி என்னென்ன ப்ரூட்டாலிட்டி எல்லாம் ஃபேஸ் பண்றான், கடைசியில அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை எடுத்தானா இல்லையா அப்படின்றதுதான் இந்த கதையோட பேசிக் ஸ்டோரி லைன். இந்த அனிமேயோட ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், அடுத்தடுத்து எல்லா எபிசோட்ஸையும் நீங்க தானாவே பிஞ்ச் வாட்ச் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு எபிசோடும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இந்த அனிமேவை நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் இந்த அனிமேக்கு பேசிக் ஸ்டோரி லைன்லாம் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் இந்த அனிமே நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இது எப்படிப்பட்ட ஒரு கோட்டடான அனிமேன்றத புரிஞ்சுப்பீங்க. சோ இதுக்கப்புறம் நான் சொல்ல போற எல்லா அனிமேஸ்மே இந்த ஹெல்ஸ் பாரடைஸ் மாதிரியே ஒரு கோட்டடான அனிமேஸா தான் இருக்கும். அதனால நான் இதுக்கப்புறம் சொல்ல போற அனிமேஸ்க்கு பேசிக் ஸ்டோரி லைன் சொல்ல போறது இல்ல. ஹெல்ஸ் பாரடைஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அனிமேஸுமே வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே கைஸ், இந்த ஹெல்ஸ் பாரடைஸை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது ப்ளீச் 1000 Years of Blood Warஓட ஃபினாலே பார்ட் 4. இது 2026ல ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2026ல ரிலீஸ் ஆக போற அனிமேஸ்ல நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அனிமேஸ்ல ஒண்ணுதான் ப்ளீச்சோட இந்த ஃபினாலே. இது எப்படா ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி தக்காளி காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த அனிமேக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்றது தெரியல. பிகாஸ் நம்ம தமிழோட சைட்ல வந்தோம்னா பிக் 3 ஷோனன்ஸ்ல நருட்டோவை தான் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு சில பேர் ஒன் பீஸ் பார்த்திருப்பாங்க. பட் மேக்ஸிமம் யாருமே ப்ளீச்சை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல நானுமே ப்ளீச்சை பார்க்காம அதை அவாய்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன். பட் நம்ம ஒரு அனிமே யூடியூப்ல இருந்துட்டு பிக் 3 அனிமேஸ்ல ஒரு அனிமே பார்க்காம இருந்தா நல்லா இருக்காதே அப்படின்ற மாதிரி சும்மா தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த ப்ளீச்சோட கதை என்னை அப்படியே கட்டி போட்டுருச்சு. ஃபில்லர்ஸை விட்டுருங்க, மெயின் ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எபிசோடும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் ப்ளீச்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த எபிசோடு பார்க்கணும் தான் தோணுமே ஒழிய போதும் இதை மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு மெயின் ஸ்டோரியோட கதைன்றது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கும். ஒரு சில நேரம் ஃபில்லர்ஸுமே சூப்பரா இருக்கும். ஸோ எல்லா அனிமே விரும்பிகளும் ப்ளீச்சையும் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போங்க. சரி ரைட், இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல 3வதா பார்க்க போறது பிளாக் கிளவர். பிளாக் கிளவர் பார்த்த நிறைய பேர் என்னடா நருட்டோ மாதிரி இருக்கு, நருட்டோ வெயி அடிச்சா காப்பி அடிச்ச மாதிரி இருக்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆன்லைன்ல சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. கோர்ஸ் பிளாக் கிளவர்ல நருட்டோவோட இன்ஸ்பிரேஷன் இருக்குது நல்லாவே தெரியும். பேசிக்கலி நருட்டோவை பார்த்துட்டு பிளாக் கிளவரை பார்க்குற எல்லாத்துக்குமே நருட்டோல இருக்க ஒரு சில விஷயங்கள் இதுலயுமே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். இல்ல ப்ரோ அது நருட்டோ மாதிரி இல்ல, அது வேற மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் முட்டு கொடுப்பீங்க. ஆனா நான் அப்படி ஒரு முட்டுலாம் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் நான் நருட்டோவை பார்த்துட்டு பிளாக் கிளவரை பார்க்கும்போது எனக்கு நருட்டோவோட சாயல் பிளாக் கிளவர்ல இருக்குன்ற மாதிரி தோணதான் செஞ்சுச்சு. அதை நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா பிளாக் கிளவர்ல நருட்டோவோட இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் தான் இருக்குமே ஒழிய நிறைய டிஃபரன்சஸ்ன்றது இருக்கு. அந்த டிஃபரன்சஸ் தான் உங்களுக்கு அந்த கதையை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு நருட்டோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பிளாக் கிளவரை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒரு செம்ம அமேசிங்கான ஸ்டோரி லைன் கொண்ட ஒரு அனிமே தான் பிளாக் கிளவர். அப்படிப்பட்ட மரணபங்கமான பிளாக் கிளவர் அனிமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெய்லர்ல 2026ல இந்த அனிமே மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்ம லிஸ்ட்ல 4 அடுத்து பிடிச்சிருக்குது ஜுஜுட்சு
கைசன். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த ஜுஜுட்சு கைசன் அனிமே பார்த்திருப்பீங்க, பார்க்காமலாம் மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை யாராச்சும் இன்னும் வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. பிகாஸ் 2026ல ரிலீஸ் ஆக போற சீசன் 3 மரண பங்கமா இருக்க போகுது. ரீசெண்டா அதுக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அனிமேஷன் குவாலிட்டி டாப் நாச்சா இருக்கு. இந்த அனிமே 2026ல ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. இதை ஃபாலோ பண்ணி நம்ம லிஸ்ட்ல 5 இடத்தை பிடிச்சிருக்குது ஃபயர் ஃபோர்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபயர் பேஸ்ட் அனிமே. இந்த அனிமேல ஃபயரை எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பாக்குறப்பயே செம அமேசிங்கா இருக்கும். இந்த அனிமேல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு எபிசோடும் செம்ம ரஷ்ஷா போய்கிட்டு இருக்கும். சீசன் 3 பார்ட் 1 கடைசில ஒரு பயங்கரமான கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சு வச்சிருப்பாங்க. நான் இந்த ஃபயர் ஃபோர்ஸோட மாங்காவை படிக்கல, அதனாலேயே இந்த சீசன் 3 பார்ட் 1 கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சாங்கன்றப்போ எனக்கு அப்படியே மண்டையை வெடிச்சிருச்சு. என்னடா அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வெறி கொண்ட வெங்க இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அனிமேயோட சீசன் 3 பார்ட் 2 அடுத்த மாசம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்குது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். அனிமே ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் அனிமே. பட் இந்த அனிமே பார்த்த எவனாச்சு இது ஒரு முக்கியமான அனிமே, இதுல எந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னானா என் சேனல் பேரவே நான் மாத்திக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சீசன்லயும் கூஸ் பம்ப்ஸ் தெளிச்சு விட்டுருப்பாங்க. முக்கியமா இந்த அனிமேல மைக்கின்னு ஒரு சைடு கேரக்டர் இருப்பான். அந்த கேரக்டருக்கு எவ்வளவு ஆர் ஆஃப் ஃப்ரேமிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தாறுமாறு ஆர் ஆஃப் ஃப்ரேமிங்ன்றது பண்ணிருப்பாங்க. இந்த அனிமேல புரோட்டகனிஸ்ட தவிர்த்து எவனுக்குமே பெருசா எந்த ஒரு பவர் இருக்காது. புரோட்டகனிஸ்டுக்குமே பெரிய பவர்ஸ்லாம் இல்ல. அவனால டைம் டிராவல் பண்ண முடியும். அந்த டைம் டிராவல் பண்றதுக்குமே ஒரு சில குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது இருக்கும். அதை தவிர்த்து இவனுக்குன்னு பெருசா எந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் இருக்காது. இவனுக்கு சண்டையை போட தெரியாது. ஆனா இந்த அனிமே முழுக்கவே சண்டையா தான் இருக்கும். அனிமேல கூஸ் பம்ப்ஸ் வேணுமா கூஸ் பம்ப்ஸ் இருக்கு, லவ் வேணுமா லவ்வும் இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷனும் இருக்கு, எமோஷன் வேணுமா அதுவுமே இருக்கு, அனிமே முழுக்க ட்விஸ்டா இருக்கணுமா அதெல்லாம் தக்காளி கொட்டி கிடக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்டர்ரேட்டட் கோட்டட் அனிமேஸ்ல டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஒன்னு. சோ மறக்காம இந்த அனிமே செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த அனிமேயோட சீசன் 4 2026ல ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிச்சிருக்குது ரீஸிரோ. அனிமேல ஒரு சில கேட்டகரிஸ்ன்றது இருக்கு. அதாவது ஷோனன், செய்னன், அப்புறம் இசைகைன்னு ஒரு சில கேட்டகரிஸ்ன்றது இருக்கு. இதுல ஷோனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் ரேட்டர்ல ப்ளீச், ஒன் பீஸ், நருட்டோ அந்த மாதிரி அனிமேஸ்லாம் இருக்கு இல்லையா. அதே செய்னன்ல வின்லாண்ட் சாகா, பெர்சர்க் அந்த மாதிரி அனிமேஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இசைகை அனிமேஸ்ல ரீஸிரோ ஒன் ஆஃப் தி டாப் ரேட்டட் அனிமேஸ்ல ஒன்னு. இந்த அனிமேல ஒரு 3 எபிசோட் 4 எபிசோடுக்கு ஒருக்கா ட்விஸ்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ்ன்றது வந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி நம்ம ஹீரோ சால்வ் பண்றான்றத பாக்குறப்பயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த அனிமேல நம்ம புரோட்டகனிஸ்டுக்கு ஒரே ஒரு பவர் தான், இவனால சாக முடியாது. ஒருவேளை இவன் செத்தானா டைம் ரீவைண்ட் ஆகி இவன் சாகிறதுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ல திரும்ப ரிவைவ் ஆடுவான். ஒரு தடவை 2 தடவை இல்ல, ஹீரோ எப்பெல்லாம் சாகுறானோ அப்பெல்லாம் அவன் திரும்ப உயிரோட வந்துகிட்டே இருப்பான். இந்த அனிமேல சலிக்காம நம்ம ஹீரோவை கொன்னுகிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல திரும்ப ரிவைவ் ஆகுற நம்ம ஹீரோவுமே அவனோட தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காம எப்படியாச்சும் நம்ம சாகுற டயத்தை தாண்டிடணும், கூட சேர்ந்தவங்க சாகுற மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை மாத்தி அமைச்சிடணும், அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நம்ம புரோட்டகனிஸ்ட் அவனோட லவ்டு ஒன்ஸை காப்பாத்துறதுக்காண்டி என்னென்னலாம் பண்றான், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்றான் அப்படின்றத இந்த அனிமேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ நீங்க இசைகை அனிமேஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த அனிமேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த அனிமேல தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் அனிமேவே ஒன் ஆஃப் தி கோட்டட் அனிமேன்றத நான் ஒரு சில எபிசோட் பார்த்தப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களுமே இந்த அனிமேவை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவீங்க. அனிமேவோட சீசன் 4 ஏப்ரல் மாசம் 2026ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த அனிமேவை ஏப்ரலுக்குள்ள பார்த்து முடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் சீசன் 4 ஏர் ஆகும் போதே அப்படியே உங்களால கண்டினியூஸா பார்க்க முடியும். இதை ஃபாலோ பண்ணி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குது ஒன் பீஸ். ஒன் பீஸ் அனிமேவை நீங்க பார்க்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அது எந்த அளவுக்கு ஒரு கோட்டடான அனிமேன்றத நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா என்ன, அது ஒரு கோட்டடான அனிமே வந்தாலும் ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்கு. அவ்வளவு எபிசோட்ஸை யார் பாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை பார்க்காம இருப்பீங்க. நான் எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், ஒன் பீஸை நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்க கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1000+ எபிசோட்ஸை கவர் பண்ணிருப்பீங்க. ஸ்டார்டிங்ல அனிமேஷன் கொஞ்சம் மொக்கையா இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ வர அனிமேஷன் குவாலிட்டிலாம் தாறுமாறா இருக்கு. ஒன் பீஸுமே பயங்கரமா அனிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒன் பீஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மட்டும் தான் கொஞ்சம் மொக்கையா இருக்குமே ஒழிய அதோட கண்டென்ட்ன்றது தக்காளி தாறுமாறா இருக்கும். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான் கஷ்டம். பட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால நிறுத்தவே முடியாது. ஸோ எனக்கு நேரம் இருக்கு ப்ரோ, நான் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன், எனக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கிட்ட வெட்டியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒன் பீஸ் பார்க்க ஆரம்பிங்க. இல்ல ப்ரோ எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் பாருங்க, ஒரு 3 வருஷத்துல கவர் பண்ணிடலாம். முக்கியமா ஒன் பீஸ் இது வரைக்கும் கவர் பண்ணாதவங்களுக்கு நற்செய்தி மேல நற்செய்தியா வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஏற்கனவே ஒன் பீஸ் சைட்ல இருந்து ஒரு 6 மாசம் கழிச்சு தான் எக் டார்க்கவே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒன் பீஸ் மறுபடியும் ஒரு 3 மாசம் பிரேக் எடுக்கிறது மட்டும் இல்லாம 25 வருஷமா வீக்லி அனிமே வரனாகிட்டு இருந்த ஒன் பீஸோட லெகசியை உடைச்சு ஒன் பீஸை சீசனல் அனிமேவா மாத்தி 2026ல ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாராச்சும் இது வரைக்கும் ஒன் பீஸை கவர் பண்ணாம வந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பொன்னான டைம். இப்ப பார்க்க ஆரம்பிச்சா கூட ஒன் பீஸை ஈஸியா கேட்ச் அப் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனோட சீசன் 2 2026ல மார்ச் மாசம் 10 ரிலீஸ் ஆக போகுது. முடிஞ்ச அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. லைவ் ஆக்ஷன்ல பெருசா எந்த ஒரு கதையுமே மாத்தாம நல்லா தான்
எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. சார் ரைட்டு, இதை ஃபாலோ பண்ணி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்தை பிடிச்சிருக்குது ஃப்ரீ ரன். அனிமையை பார்க்கும்போது எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லாம ட்ராமடைஸ் ஆகாம கொஞ்சம் கூலா நல்லா ஹார்ட் வார்மிங்கா இருக்கக்கூடிய அனிமேவா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃப்ரீ ரன் அனிமையை பாருங்க. இதுல அனிமேஷன் குவாலிட்டின்றது தாறுமாறா இருக்கும். முக்கியமா இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல கோடு போட்டு மாதிரியான சண்டையெல்லாம் இருக்காது. இதுல தக்காளி தாறுமாறான சண்டையா இருக்கும். 2025 ஸ்டார்டிங்ல கிரன்ச்சிரோல் நடத்தின அனிமே அவார்ட்ஸ்ல அனிமே ஆஃப் தி இயர் சோலோ லெவலிங் வாங்கியிருக்கோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அனிமே ஆஃப் தி இயர்ல நாமினேட் ஆயிருந்த ஃப்ரீ ரனுக்கு தான் அந்த அனிமே ஆஃப் தி இயரை கொடுத்துருக்கணும். சோலோ லெவலிங்கை விட ஃப்ரீ ரன் நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சோலோ லெவலிங்கை விட ஃப்ரீ ரன் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு நான் சோலோ லெவலிங்கை பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு சோலோ லெவலிங்கை விட ஃப்ரீ ரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மறக்காம ஃப்ரீ ரனுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃப்ரீ ரனோட சீசன் 2 ஜனவரி மாசம் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க அனிமேயோட பேரு டெவில் மே கிரை. இந்த அனிமே டெவில் மே கிரைன்ற ஒரு பாப்புலரான கேம் பேஸ்ட் அனிமே. அந்த கேம்ல இருக்க கதை தான் அப்படியே அனிமேலயும் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு சரியா தெரியல. பிகாஸ் நான் டெவில் மே கிரை 3 தான் விளையாண்டுருக்கேன். அதுலயுமே நான் பெருசா ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணதில்ல. ஸோ எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியல. பட் இந்த டெவில் மே கிரை சீசன் 1 செம்ம அமேசிங்கா பண்ணியிருந்தாங்க. இந்த அனிமே வரும்போதே நம்ம விளையாண்ட ஒரு கேம் அனிமையா மாத்திருக்காங்களே, அது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு குறைய சொல்லாத மாதிரி இந்த அனிமேவை செம்ம அமேசிங்கா எடுத்திருந்தாங்க. ஸ்டோரி வைஸும் சரி, அனிமேஷன் குவாலிட்டி வைஸும் சரி, செம்ம டாப் நாச் எடுத்திருந்தாங்க. இந்த அனிமேவோட சீசன் 2 2026ல மே மாசம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் 2026ல ரிலீஸ் ஆக போற எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கக்கூடிய அனிமேஸோட லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல நான் ஒரு ஆர்டர் வைஸா சொல்லணுன்றதுக்காண்டி தான் 1ஆவது இடத்தை பிடிச்சிருக்கு, 2வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஒழிய இந்த அனிமே மேல, அந்த அனிமே கீழே, இந்த அனிமே மொக்கையானது அப்படின்ற ஒரு லிஸ்ட் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஒன் பீஸ் 8வது இடத்துல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆர்டர் வைஸ் கண்டி தான் இந்த லிஸ்ட் நான் மேக் பண்ணிருக்கேன்றத சொல்லிக்கிறேன். என்னைய மாதிரியே 2026ல நீங்க எந்த அனிமே கண்டி ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உங்களுக்குமே இதே மாதிரி 10 அனிமேஸோட லிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்லயுமே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உங்களோட லிஸ்ட்டும் என்னோட லிஸ்ட்டும் எவ்வளவு சிங்க் ஆகுதுன்றத பார்ப்போம். இதை தவிர்த்து நான் பார்த்த நிறைய அனிமேஸோட சீக்வல்ன்றது 2026ல ரிலீஸ் ஆக போகுது. அதனால நான் சொன்னேன்னா இந்த வீடியோன்றது இன்னும் கொஞ்சம் லென்த்தா போகும். பட் நான் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த 10 இதை எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல சொன்ன எல்லா அனிமேஸுமே கோட்டடான அனிமேஸ் தான். இந்த அனிமேஸ்லாம் நீங்க பாக்குறப்போ ஏன்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரவே செய்யாது. இவ்வளவு நாளா ஏன்டா இதை பார்க்காம இருந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணா வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ்டிமே சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இது ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் டிஎக்ஸ்டிமே.